ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயமானது 50 வயசுக்கு பிறகு எலும்பு பலம் பெற உதவுற உணவு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன் 50 வயசுக்கு பிறகு எலும்பு பலம் குறையுது? இதை யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த எலும்பு பலம் குறையிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு தெரியுமா? நம்ம உடம்புல கால்சியம் குறையிறது, அடுத்தது விட்டமின் டி குறைவு, ஹார்மோன் மாற்றங்கள், நம்ம எந்த ஒரு உடற்பயிற்சியுமே செய்யாமல் வீட்டில் சும்மா இருக்கிறது, சரியான உணவு பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. இந்த ரீசன் காலம் எலும்பு பலம் குறையுது. அப்படி எலும்பு பலம் குறைஞ்சால் நமக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு யாருக்காச்சும் தெரியுமா? எளிதில் எலும்பு முறிவு வரும், முதுகு வலி, முழங்கை வலி, ஆஸ்டியோபோரோசிஸ், தினசரி செயல்களில் சிரமம் ஏற்படும். ஒரு சாதாரண வேலையை கூட நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம உடம்பு சோம்பேறி ஆகிடும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 50 வயசுக்கு மேலே எலும்பு பலம் பெறதுக்கு என்ன மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எலும்பு பலம் பெறணும்னா ஃபஸ்ட்டு கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம உட்கொள்ளணும். அது என்ன கால்சியம் நிறைந்த உணவுகள்? ஆமாங்க, கால்சியம் நிறைந்த உணவுகளில் பால் பொருட்கள், பால், சீஸ், தயிர், கீரைகள், பருப்பு கீரைகள், ப்ரக்கோலி, கேல், மீன்கள் மற்றும் கால்சியம் செறிவூட்டப்பட்ட உணவுகள், அதாவது சோயா பால், தானியங்கள், இது எல்லாமே அடங்கும். பாதாம், சோயாபீன்ஸ் மற்றும் உளுத்தம்பருப்பு போன்ற பல்வேறு தாவர அடிப்படையிலான உணவுகள் நல்ல கால்சியம் ஆதாரங்களாக கருதப்பட்டு வருது. பால் பொருட்களான பால், சீஸ் மற்றும் தயிர் இது கால்சியத்தோட ஒரு சிறந்த ஆதாரம்னு சொல்லப்படுது. சோயா பால், இதில் லாக்டோஸ் ஒவ்வாமை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாகும். அடுத்தது காய்கறிகள் மற்றும் பழங்கள். பருப்பு கீரைகள், கேல், ப்ரக்கோலி மற்றும் பிற இலைக்கீரைகள் நல்ல கால்சியம் கொண்டவைன்னு சொல்லப்படுது. உளுத்தம்பருப்பு போன்ற பருப்பு வகையில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு, மேலும் இது இட்லி, தோசை போன்ற உணவுகளில் பயன்படுத்தப்படுது. பாதாமில் அதிக அளவு கால்சியம் இருக்குது மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளும் நார்ச்சத்துக்களும் இதில் இருக்குது. கால்சியம் செறிவூட்டப்பட்ட உணவுகள். சோயாபீன் அடிப்படையிலான உணவுகள், சோயா பால், டோஃபு மற்றும் சோயா துண்டுகளில் நல்ல புரதச்சத்தும் கால்சியமும் இருக்குது. சில தானியங்கள் மற்றும் ஆரஞ்சு சாறு போன்ற பானங்களில் கால்சியம் கொண்டு செறிவூட்டப்படுது. அடுத்தது மீன்கள். மிருதுவான எலும்புகளுடன் உள்ள இந்த மீன்கள், அதாவது மத்தி மற்றும் பதப்படுத்தப்பட்ட சால்மன் போன்ற மீன்களில் மிருதுவான எலும்புகள் இருப்பதால் அதையும் உண்ணலாம். இது கால்சியத்தை வழங்குது நம்ம உடம்புக்கு. இதனால் எலும்பு ரொம்பவே பலம் பெறும். இப்போ நான் சொன்ன இந்த பால் பொருட்கள், சிறுகீரைகள், சோயா, கொள்ளு வகைகள், பாதாம், முந்திரி, சிறுதானியங்கள், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்றதால நம்ம உடம்புல நல்ல கால்சியம் மூலம் அதிகரிக்கும். இதனால் எலும்பும் பலம் பெறும். அடுத்தது பார்த்திங்கன்னா விட்டமின் டி நிறைஞ்ச உணவுகள். இது கொழுப்பு மீன்கள், சால்மன், மத்தி, மீன் எண்ணெய், முட்டையோட மஞ்சள் கரு, காளான் மற்றும் பால், ஆரஞ்சு சாறு, தானியங்கள், சோயா பொருட்கள் போன்ற செறிவூட்டப்பட்ட உணவுகள் அடங்குது. இந்த உணவுகளை உட்கொள்றதால தினமும் சூரிய ஒளியிலிருந்து சிறிது நேரம் இருப்பது வைட்டமின் டி அளவை அதிகரிக்கும். விட்டமின் டியோட ஒரு முக்கியத்துவம் எதில் இருக்குன்னா சூரிய ஒளி கதிர்களில் இருக்குது. இந்த சூரிய ஒளி கதிர்களில் நம்ம இருக்கிறதால நம்ம உடம்புக்கு விட்டமின் டி கிடைக்குது. முட்டை, மஞ்சள், மீன் வகைகள், மஷ்ரூமில் விட்டமின் டி நிறைஞ்சிருக்கு. மெக்னீசியம், ஜிங்க், வைட்டமின் கே அவசியம். காய்கறிகள், ஹோல் கிரெயின், சீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு விட்டமின் டி மற்றும் பிற சத்துக்களும் கிடைக்குது. வைட்டமின் டி நிறைஞ்ச உணவில் மீன், சால்மன், மத்தி, ஹெர்ரிங் போன்ற கொழுப்பு மீன்கள் வைட்டமின் டியோட ஒரு சிறந்த ஆதாரம்னு சொல்லப்படுது. மீனோட கல்லீரல் எண்ணெயில் வைட்டமின் டி அதிகமாக இருக்காம். முட்டையின் மஞ்சள் கருவில் சிறிய அளவில் வைட்டமின் டி இருக்குது. சில வகைகளில் காளானில் வைட்டமின் D2 இயற்கையாகவே இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. மேலும் புற ஊதா கதிர்களுக்கு உட்படுத்தப்பட்ட காளான்களில் இது அதிகமாக இருக்கும். பல நாடுகளில் பால், ஆரஞ்சு சாறு, காலை உணவுக்கான தானியங்கள் மற்றும் சோயா பொருட்களில் வைட்டமின் டி உடன் செறிவூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தினமும் 15லேருந்து 20 நிமிஷம் சூரிய ஒளியில் இருக்கிறதால வைட்டமின் டி அளவை நம்மளால் அதிகரிக்க முடியும். குறிப்பாக காலை வேளையில் இந்த சூரிய ஒளியில் நம்ம இருக்கிறதால வைட்டமின் டி அதிகரிக்குது. பெர்ரி, வாழை மற்றும் சில வகையான காய்கறிகள் போன்றவை வைட்டமின் டி உற்பத்தியை தூண்டும் மக்னீசிய சத்தையும் கொண்டுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா எலும்புகளை வலுப்படுத்த நம்ம எக்ஸசைஸ் செய்கிறது ரொம்பவே நல்லது. நடைப்பயிற்சி, ஜாக்கிங், பளு தூக்குதல், படிக்கட்டு ஏறுதல், ஹாப்காட்ச் மற்றும் குழு விளையாட்டுகள் போன்ற எடை தாங்கும் மற்றும் தசை பயிற்சிகளில் நம்ம ஈடுபடுறதால நம்ம எலும்புகள் ரொம்பவே வலுப்படுது. இதெல்லாம் ஒரு சிறந்த
பயிற்சின்னு சொல்லப்படுது. இந்த பயிற்சிகள் எலும்புகள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தி எலும்புகளை வலுவாகவும் அடர்த்தியாகவும் மாற்ற உதவுது. எலும்புகள் வலுப்பெற கால்சியம் மற்றும் வைட்டமின் டி நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிட்றதோட மருத்துவரோட ஆலோசனைப்படி கொஞ்சமாக உடற்பயிற்சி செய்கிறது அவசியம். எலும்பை வலுவாக்கும் பயிற்சிகள். எடை தாங்கும் பயிற்சி. இந்த பயிற்சியின் போது உங்கள் கால்கள் தரையில் படும்போது எலும்புகள் மீது அழுத்தம் ஏற்படும். ஜாக்கிங் மற்றும் ஓடுதல் எலும்புகளின் எடையை அதிகரிக்க செய்யும்போது வலுப்படுத்துது. அடுத்தது படிக்கட்டு ஏறுதல். எலும்புகளை வலுப்படுத்த உதவும் ஒரு எளிய பயிற்சி தான் இந்த படிக்கட்டு ஏறுதல். குழு விளையாட்டுகள். கூடைப்பந்து, கால்பந்து, கைப்பந்து போன்ற விளையாட்டுகள் எலும்புகளுக்கு நல்ல பலனை தருது. ஜாக்கிங், ஹாப்காச், ஜம்பிங் அதிக தாக்கம் கொண்ட பயிற்சிகள் எலும்புகளை பலப்படுத்தும். டென்னிஸ், பேட்மிண்டன், பிக்பாங் இந்த விளையாட்டுகள் எலும்புகளுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது தசை பயிற்சி. தசை வலுவடையும் போது எலும்புகளின் ஒரு விதமான அழுத்தம் ஏற்பட்டு எலும்புகளும் வலுப்பெறும். பளு தூக்குதல். தசை நிறை மற்றும் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கும். இது எலும்புகளை வலுப்படுத்த ஒரு சிறிய வழியாகும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மெலிந்த எலும்புகள் அல்லது வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு இந்த பயிற்சிகள் ஏற்ற பயிற்சிகள் இல்லை. இதை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மருத்துவரோட ஆலோசனை ரொம்பவே முக்கியம். ஆரோக்கியமான எலும்புகளுக்கு கால்சியம் மற்றும் வைட்டமின் டி மிகவும் அவசியம். பால் பொருட்கள், சில கீரைகள், மீன் போன்றவற்றில் இந்த சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உங்கள் வாழ்நாள் முழுவதும் எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சுருக்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறது முக்கியம். வாக்கிங், யோகா, வெயிட் ட்ரைனிங் இது எல்லாமே எலும்பை பலப்படுத்துது. நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக காஃபின் குடிக்கிறது, புகைப்பிடித்தல், மது அருந்துதல் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதையும் அதிக உப்பு நம்ம எடுத்துக்கிறதையும் நிறுத்தினாலே நம்ம உடம்புக்கு பாதி நோய்கள் குறைஞ்சிரும். காலையில் சூரிய ஒளியில் ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து யோகா, தியானம் செய்கிறது ரொம்பவே நல்லது. தினசரி ஒரு கிண்ணம் பால், கேழ்வரகு கூழ் குடிக்கிறதால நம்ம உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். மதிய உணவில் பச்சை கீரைகள் சேர்க்கலாம். இரவு சாப்பாட்டில் சூப் அல்லது பருப்பு சேர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் நம்மளோட எலும்பு 50 வயசுக்கு பிறகும் வலுவாக இருக்குன்னு சொன்னால் நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது சொல்லுங்கள்? 50 வயசுக்கு மேலே எலும்பு பலம் குறையிறது இயல்பு தான். ஆனால் சரியான உணவு, வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி மூலம் எலும்புகளை நாமே பலப்படுத்த முடியும். இன்றைக்கி சொன்ன உணவுகளை தினசரி வாழ்க்கையில் சேர்த்தா நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் உறுதியான எலும்புகளோடும் நம்ம வாழலாம். நீங்கள் டெய்லி எலும்பு பலத்துக்காக என்னென்ன உணவுகளை சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.